அண்மை செய்தி. பெருந்தலைவர் காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய முக்தாருக்கு எதிராக நாடார் அமைப்புகள் தற்பொழுது கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். முக்தாரை கைது செய்ய வலியுறுத்தி நாடார் சங்கத்தினர் தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் பாண்டியன் வழங்க கேட்கலாம். அருண் பாண்டியன், வணக்கம். தற்பொழுது சாத்தூரில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக. வணக்கம் அஸ்வினி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களை மற்றும் அவர்களது புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலான அவதூறான கருத்துக்களை பரப்பினார். மேலும் நாடார் சமுதாய மக்களின் பற்றியும் அவதூறாக பேசியதன் மூலமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் நடைபெற்று வந்தது. மேலும் முக்தாரின் யூடியூப் சேனலை முடக்க கோரியும் அவரை கைது செய்ய கோரியும் பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்த நிலை இன்று சாத்தூர் வடக்கரை வீதியில் நாடார் மகாஜன சங்க பொதுச் செயலாளர் ஹரிகோட்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்தாரின் உருவ பொம்மையானது எரிக்கப்பட்டும், மேலும் முக்தாரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்தும் செருப்பால் தாக்கியும் முக்தாரை கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது முக்தாரின் உருவ பொம்மையை எரித்த போது இதனை தடுக்க முற்பட்டார் சாத்தூர் நகர காவல் ஆய்வாளர் துரைப்பாண்டியை அங்கிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கீழே தள்ளிவிட்டு தாக்கியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அருண் பாண்டியன்.